நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்கிறேன். மனைவியோட வந்து அவங்களோட ரியாக்ஷன் என்ன வருது? இல்லை ஒரு காமெடியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், போர் அடிக்காது. அது மாதிரி ஜாலியாக பண்ணுற மாதிரி, ஜாலியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரியோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. முன்னேற்ற தேர்தா தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சு, நல்லா முன்னேற்றம் தெரியுது. நல்ல முன்னேற்றம் தான் உண்மையிலுமே. பேர் எப்படி இருக்கு? ஏற்கனவே ஜோல 2 பேரும் பண்ணியிருக்காங்க. ஆமாம், நல்லா தான் இருந்துச்சு. அதான் போர் அடிக்கலை, நல்லா ஜாலியாக இருந்துச்சு 3 மணி நேரம். அதான் விக்னேஷ்காந்த் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. படம் மியூசிக் அண்ட் மியூசிக்கு ஓகே தான், மியூசிக் எல்லாம் ஓகே தான். அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, போர் அடிக்கலை. இன்ட்ரோல் பிளாக்லாம் எப்படி இருக்குது? ஒரு 20 நிமிஷம் ஒரு வாக்குவாதம் மாதிரி போகும். ஆமாம், நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஓவரால் யாருக்கான படம்? யாருக்கு கரெக்டாக இருக்கும்? ஃபேமிலி ஆடியன்ஸ் தான், கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். படம் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சுண்ணே. எப்படின்னா வந்து இப்போது ஃபெமினிஸ்ட்னு என்னென்னா ஃபஸ்ட் கிளாஸாக சொல்லியிருந்தாங்க. ஃபெமினிஸ்ட் லைக் ஃபேக் ஃபெமினிஸ்ட்லாம் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, சாணியை முக்கிய அடித்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃபேக் ஃபெமினிஸ்ட்லாம். டேரக்டர் வந்து லைக் ஃபீல் குட் மூவி கொடுத்துருக்காரு டேரக்டரு. ப்ரொடக்ஷன்லாம் வந்து நான் பெருமையாக சொல்ல வேண்டியது. லைக் இப்போ வந்து அவன் ஏதோ படம் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு நல்ல ஒரு படத்தை, கருத்துள்ள படத்தை சூஸ் பண்ணி அதை வந்து கொடுத்துருக்காரு. ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன், நல்லா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட் கிளாஸ், அந்த கருத்துலாம் சூப்பராக இருந்தேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாண்ணா. லைக் அந்த மாதிரி பொண்ணு இல்லை, இப்போ வந்து லைக் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும்ல அந்த கப்புள்ஸ் இடத்துல. இப்போ கண்டை போட்டுக்க கப்புள்ஸ் ஒன்றா சேர்ந்தாலும் வந்து சேர்ந்துருவாங்கண்ணா அந்த படத்துக்கு. அந்த மாதிரி இருந்தது, நல்லா இருந்துச்சுண்ணா படம். பண்ணுற மாதிரி இருக்கேன். இந்த காலத்து பொண்ணுங்களாம் வந்து பெரியாரிசம் அப்படி பேசுகிறேன், சம உரிமை கொடுக்கணும். அதுன்னு அதில் ஒன்று டைலாக்ஸ் ஒன்று இருக்குண்ணே. இந்த ஜியு போப்பு சொல்லிட்டு இந்த டைலாக் ஒன்று லைக் கால் மார்க்ஸ் எக்கனாமிக்ஸ், அது யாருன்னே தெரியாமல் சொல்லிட்டு இருக்கோம். சும்மா இதானா யார் போடுறாங்களோ இல்லை எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க பெண்கள். அதை வந்து ஃபஸ்ட் கிளாஸாக காமிச்சிருந்தாங்க இவங்க. டேரக்டர் நல்லா இருக்குது, ஃபன்னு தானே அது. ஃபுல்லாக ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஃபன்னு, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக எமோஷனலாக கொண்டு போனாங்க. ஃபைனல் லைக் அந்த ஃபைனல் அவுட்புட் ஃபஸ்ட் கிளாஸ் ஆச்சுண்ணே. யார் ஸ்கோர் பண்ணுற? ரியோவா இல்லை மாளவிகா? விக்னேஷ்காந்த்ண்ணே. விக்னேஷ்காந்த் ஆமாம்ல, வி நாராயணன் சொல்லிட்டு அவர் பக்காவாக ஸ்கோர் பண்ணுறாரு. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்? செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட் கிளாஸ் இருந்துச்சுண்ணே. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து ஃபன் ஃபேக்டர், ஃபுல்லாக ஃபன்னாக இருந்தது. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஆசமாக இருந்துச்சுண்ணா. அது என்ன கருத்து ஃபெமினிஸ்டம்னு என்னன்னு பக்காவாக சொல்லியிருந்தாங்கண்ணே. யாருக்கான படமாக இருக்கு? அந்த ஆடியன்ஸை கவர்ற மாதிரி நான் எல்லாமேண்ணே ஜென்சி ஆடியன்ஸை சொல்லலாம். லைக் நல்லா இருந்துச்சுண்ணா ஓவரால். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. என்ன எதிர்பார்த்து வந்திருப்பீங்க? ட்ரைலர்லாம் பார்த்துட்டு வந்தீங்க? இல்லை ட்ரெய்லர் பார்க்கல ஆக்சுவலாக, அப்படியே வந்துட்டேன். நல்லா இருந்தது. அந்த படமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஃபேமிலி மூவிஸாக இருந்தது. எல்லாருமே வந்து ஃபேமிலிஸோடு வந்து வாட்ச் பண்ணலாம். எந்த விதமாக நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. ரியோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டும் சரி, அந்த லேக்லாம் எதுவுமே இல்லை, நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. பல படத்துக்கு வித்தியாசமாக தெரியுது, நல்லா இருந்தது. ரொம்ப நான் 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஃபெமினிசத்தை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி அதெல்லாம் எதுவுமே இல்லை, எந்த விதமாக இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. யாருக்கு இந்த காலத்து பசங்களுக்கு ஏற்ற எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலிஸோடு எல்லாருமே வந்து பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு. மாதிரி விக்னேஷ்காந்த் அவர் நல்லா பண்ணியிருந்தார். கிளைமேக்ஸ்லாம் அவர் பின்னிட்டார், கிளாப்ஸ் தான். எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாருமே வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோட. ஜெயபாலா இருந்துச்சு ப்ரோ, செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருந்தது. நல்லா வைப் பண்ணுற மாதிரி ஒரு படம். கப்புள்ஸாக வந்தாங்கன்னா அப்பப்போ சண்டை வரும், பட் அதை தாண்டி இல்லை என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணாலே நல்லா இருக்குன்ற மாதிரி தான் ஒரு படம். ஒரு ஜாலியான படம் வித் ஒரு மெசேஜோட. ரியோ மாளவிகா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. படம் ஃபுல்லாக அதான் ஜோ படத்துக்கு அப்புறம் அதில் கூட பாதியிலே போயிடுவாங்க மாளவிகா. பட் இதில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப மெச்சூர்ட் ஆக்டிங்னே சொல்லலாம். ஸ்வீட்டாட்டுக்கு அப்புறம் இது வந்துட்டு ரியோவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல படமாக இருக்கும். செகண்ட் ஹீரோ மாதிரி அவர் தான் விக்னேஷ்காந்த். அந்த பக்கம் ஷீலா வந்து ஒரு செகண்ட் ஹீரோயின் மாதிரி தான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் அந்த கேரக்டருக்கு என்ன தேவைப்படுதோ அது ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் விக்னேஷ்காந்துக்கு வந்த ரோல்ஸ் இது ஒரு நல்ல ரோல்னே சொல்லலாம். கிளைமேக்ஸில் வந்துட்டு அவர் தான் கம்ப்ளீட்டாக அது நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம், ஃபேக் ஃபெமினிஸ்ட்டுக்கெலாம் பின்னாடி சூடு வச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு ரீச் ஆகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பட் நிஜமாகவே போலி பெண்ணியவாதிகளுக்கான ஒரு படம் தான். அது ரொம்ப பிடிச்சி ட்ராக் பண்ணாமல் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி அவங்களுக்கு இந்த படம் எவ்வளோ தூரத்துக்கு கனெக்ட் ஆகும்னு தெரியல. நல்லா இருந்தது ப்ரோ. அது ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியே கிளைமேக்ஸ் வந்து எக்ஸ்டெண்டடாக சொன்னதுக்கான ரீசன் வந்துட்டு யாரும் ஒரு பக்கமும் சாடல் மாதிரி இருந்துடக்கூடாதுன்றனால ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அது கையாண்ட விதம் நல்லா தான் இருந்தது. ஏன்னா ஒரு சின்னது தான், அப்படி போச்சுனாலும் கான்ட்ரவர்சியில் போயிடும். ஸோ அதை கையாண்ட விதம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. டயலாக்ஸ்லாம் வந்துட்டு எதை பேசுகிறோமோ அதை மட்டும் தான் பேசியிருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. எல்லாருக்குமே வேணா ஒரு படம் தான். ஃபேமிலியாக வரவங்களுக்குமே நல்லா கனெக்ட் ஆகும். நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ.
படம் நல்ல மெசேஜ், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேருக்குமே கரெக்டான ஒரு 50-50 அதான் இந்த படம். இந்த படத்தில் மியூசிக்கு, டைரக்ஷன், எல்லா ஆக்டரும் நல்லா நடிச்சிருக்காங்க. டிஓபி மாதேஷ் சார், அவர் கேமரா எல்லாமே சூப்பர். போலி ஃபெமினிசத்தை பத்தி கிண்டல் பண்ற மாதிரி தான் இருக்கு அந்த டைலாக்ஸ்ல, அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஓகேங்கண்ணா. அதெல்லாம் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்கும். படம் வந்து யாருமே தாக்கி எதுவுமே 2 பேருமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ டைட்டில் ஆன் பாமாக இருந்தாலும் 2 பேருக்குமே 50-50 தான். படத்தில் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க 50-50ன்னு. படம் சூப்பர் படம். ரியோ எப்படி பண்ணியிருக்காரு படம்? எல்லா ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. ரியோ ப்ரோ, விக்கி ப்ரோ, எல்லாரும் ஆக்டிங்கும் சூப்பர். ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்க படம்? ஹீரோயின் நல்லா படம், அதான் சொல்கிறேன் ப்ரோ, எல்லா ஆக்டரும் படத்தில் சூப்பராக நடிச்சிருக்காங்க. மியூசிக் சூப்பர், டைரக்ஷனும் சூப்பர். டிஓபி மாதேஷ் சார் அவரும் சூப்பராக கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஓகே, யாருக்கான படம்? ஃபேமிலி ஆடியன்ஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேருக்கான படம். படம் என்ஜாய் பண்ணுற படம், கண்டிப்பாக செம்மையாக இருக்குது படம், சூப்பர். கிளைமேக்ஸ்ல சொல்ற விஷயம் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அந்த டைவர்சிட்டி வந்து நிறைய அதிகரிச்சு கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது, கண் கலங்க வைக்குது. விக்கி ப்ரோ பேசுகிற இதெல்லாம் சூப்பர்.